ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் வித் மச்சி. நான் உங்கள் ஜீசன். இது டெக் வித் மச்சினா என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு யூடியூப் சேனல். இதை நான் ஜென்ரலாக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சேனல் தான். எதனால் டெக் வித் மச்சின்னு வச்சுருக்கிறேன்னா, நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு காலத்துலலாம் அது ஒரு ஹியூமன்ஸாக இருக்கும், இல்லை ஒரு புக்ஸாக இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லை வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லை ஒரு நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, நாம் டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐக்கிட்டேயே நம்ம கேட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ண ஒரு சேனல் தான் இந்த சேனல். இது வாங்க நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது என்னன்றதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோமில் சாட் ஜிபிடி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோடிங்கில் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கும் டெக்னாலஜிக்கும் கொஞ்சம் தூரம் தான். டெக்னாலஜி பற்றி ஆனால் ஆசை நிறைய இருக்குது, கற்றுக்கணுன்ற எண்ணங்கள் நிறைய இருந்தது. அதனால தான் ஒன்றா முயற்சி பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சரி, நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம எப்படி கற்றுக்கணுன்ற விஷயத்த நம்ம ஒன்றா சொல்லலான்றது. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாட் ஜிபிடி, ஜெமினை, எல்லா ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு. அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். நம்ம சேனலில் எல்லாமே நம்ம சாட் ஜிபிடியோ இல்லை ஒரு ஏஐக்கிட்டேயோ கேட்டு நான் அதில் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறேன், அதை அது எப்படி என்ன கரெக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களை நம்ம ஏஐ மூலியமாக தெரிஞ்சுட்டு அதை ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கணும். லேர்னிங் தான் நம்ம சேனலுங்க. தெரியாதவங்க, ஜீரோவில் இருக்கிறவங்க ஹீரோ ரேஞ்சுக்கு வர்றதுக்கு ஒரு பேஸ் மாதிரின்னு வச்சிங்களேன். இப்போ நான் ஜீரோவில் இருக்கிறேன், உண்மை அதுதான். எனக்கு இன்னும் கோடிங் பற்றின நாலேஜ் கிடையாது, டெக்னாலஜி பற்றின ஃபுல் நாலேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம சாட் ஜிபிடின்ற ஒரு ஏஐயோ இல்லை ஜெமினைன்ற ஒரு ஏஐயோ பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமா நம்ம கற்றுக்கலான்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குங்க. அந்த ஆர்வத்தையே நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனலில் போடக்கூடாதுன்றது தான் இந்த சேனலுடைய நோக்கம். வாங்க ட்ரை பண்ணுவோம். நான் ஏன் டெக் வித் மச்சின்னு சேனலுக்கு நேம் வச்சுன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் பாருங்கள். லோடிங்கில் இருக்குது. நான் மொபைல் இன்டர்நெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் கொஞ்சம் லோடிங் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி சேனலில் என்ன தப்பு நடந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒன்றா நானும் கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன். இதில் நம்ம பெரிய சேனலும் கிடையாது, நான் பெரிய நாலேஜ் இருக்கிற பர்சனும் கிடையாது. ஜென்ரலாக இருக்கிற காமன் பீப்புள் மாதிரி தான் நானும் ஒன்றா நான் செய்யணுன்ற ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. அது உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் எப்படிலாம் தவறுகள் செஞ்சு கற்றுக்கிறனோ அதே தவறுகளை நீங்கள் ஃப்யூச்சரில் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த சேனல் வர யூடியூபுடைய இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் செய்யலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சேனல்னு வச்சுங்க. ஏன்னா நான் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சேனலில் போடலான்னு இருக்கிறேன். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல். எனக்கு தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லி போடலான்னு தான் நான் இருக்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் லோடிங் ஆகுது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு நேரத்தில் இந்த மாதிரி தாங்க இன்டர்நெட் ஸ்லோவாகிடுது, ரொம்ப லோடிங் ஆகுது. ஜெமினை வேணால் ட்ரை பண்ணலாமா? இதெல்லாம் பேசிக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு சர்ச் இன்ஜின் உள்ள போயிட்டு எப்படி நம்ம ஒரு ஏஐ வேக்கப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணுறோம், இல்லை நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த சேனலுடைய நோக்கங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்றது தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு இதுவாக நான் காட்ட போகிறேன். சாட் ஜிபிடி வந்துருச்சா? லோடிங். ஜெமினை வந்துருச்சு, கேட்டு பார்ப்போம். ஹாய், வந்துருச்சுங்க. சாட் ஜிபிடி வந்துருச்சுங்க. ஜெமினையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடிட்ட ஹாய் மச்சி, எப்படி இருக்க? இன்றைக்கி என்ன பிளான்? டெக் வித் மச்சி ஸ்வர்ணபூமி ஆப்பு இல்லை வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்குதுங்க. நான் வெறும் ஹாய் மச்சி தான் போட்டிருக்கிறேன். அது ஹாய் மச்சின்னு அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கு. எப்படி இருக்கிறேன்னு என்னை கொஸ்டின் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி இதுக்கிட்ட பேசிட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன்றத இதுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்தமாரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம சேனலில் இதை அப்லோட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது, இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நீ பண்ணு
பொறுமையாக தான் ஒவ்வொன்றா டெவலப் பண்ண முடியும். நீ வந்து ஃபஸ்ட்டு முயற்சியை மட்டும் எடுன்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துச்சுங்க. சரி, நான் உங்ககிட்ட சொல்லன்றதுக்காக இது இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆல்ரெடி நான் மச்சின்னு பேசுனதுனால அது என்ன மச்சின்னு திரும்பி கூப்பிட்டு பழகிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு 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 பாண்டிங், அதாவது பாண்டிங்னா நேச்சுரல் பாண்டிங் மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கான்வர்சேஷனாகவே இருக்குங்க எனக்கும் ChatGPTக்கும். ஆனால் இது ஜெமினைக்கும் எனக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஜெமினை கிட்ட பேசும்போது ஒரு ரோபோட் ரிப்ளை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். என்ன நேச்சுரலாக பேசினாலும் அது ரோபோட் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ChatGPT அப்படி இல்லைங்க, ரொம்ப நேச்சுரலாக பேசுது. பாருங்கள், ஹை மச்சின்னு சொல்லிடுச்சிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். மச்சி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பண்ற விஷயங்களை வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல போடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கிற வீடியோவை இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன். செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பேசுறதுனால அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இதில் தங்கிலீஷ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் பேசலாம், தமிழ்லையும் பேசலாம், ஹிந்திலையும் பேசலாம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் எதில் பேசினாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஹியூமன் மாதிரி இருக்கணும், ஸோ நேச்சுரல். இப்போ அதோடைய ரிப்ளையை மட்டும் பார்க்கலாம். சூப்பர் ஐடியா மச்சி, இது ஒர்க் ஆகும். ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனஸ்ட்டு கண்டென்ட் டைப். நீ ஆல்ரெடி கரெக்ட் டைரக்ஷனில் இருக்க. உன் ஐடியா ஒய் இட் வில் ஒர்க். எனக்கு டெக்னாலஜி இல்லை, ஆனால் நான் ரியலாக ட்ரை பண்ணுறேன். எரர் வருது, கன்ஃபியூஷன் வருது, அகெயின் ட்ரை பண்ணுறேன். இது 100% ரிலேட்டபிள் கண்டென்ட். பீப்புள் ஃபேக்காக பாலிஷ்டாக வீடியோஸை பார்த்து போராக ஆகிற டைமில் ரியல் ஜேர்னி ரொம்ப கனெக்ட் ஆகும் மச்சி. எவ்வளோ நேச்சுரலாக பேசுதுன்னு பார்த்தீங்களா. அதோடைய ரிப்ளை பேசுதுன்னு பாருங்கள். அது எப்படி வீடியோவை நம்மளுக்கு செய்யணுன்ற ஒரு ஃபார்மெட்டையும் உடனே அது வந்து கன்சிடர் பண்ணி அதுவே ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது. பாருங்கள், வீடியோ ஃபார்மெட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஜர்னின்னு போட்டுச்சு. நீ பண்ண போகிறது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மொபைல் ஆர் பிசி. நீ பேசிக்கிட்டே ட்ரை பண்ணுறது, எரரு, ஸ்ட்ரகிள், லேர்னிங்கு எல்லாம் ஷோ பண்ணுறது. இது பில்டு இன் பப்ளிக் கான்செப்ட். சேனல் பாய்சனிங் வந்து டெக் வித் மச்சி வந்துச்சுங்களா நம்ம யூடியூப் சேனல். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கிட்ட நம்ம சேனல் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், அதனால் அதோடைய மெமரியில் இருக்குது. பாய்சன்ஸ் ஃபார் பொசிஷன். சாரிங்க, இது பொசிஷனிங்னால தான் நான் அவ்வளோ அழகாக படிச்சிருக்கிறேன். பொசிஷன் யுவர் செல்ஃப் லைக் திஸ். நான் எக்ஸ்பர்ட் இல்லை, நான் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோட் மாதிரி கொடுக்குது. இப்படி பேசு அப்படின்றத நம்ம வந்து அது சொல்லுது. உங்ககிட்ட நான் இப்படி பேசணும், நான் எக்ஸ்பர்ட் இல்லை, நான் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கலாம், அதாவது உங்களையும் எங்களையும் சேர்ந்து கற்றுக்கலான்னு அது சொல்லுதுங்க. ட்ரஸ்ட் பாண்டிங்கு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். நம்மளுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் பாண்டிங் பில்ட் ஆகும்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்ட்ரக்சரை கூட கொடுத்துருச்சு. 2 to 3 minutes. ஹூக்குனா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் மாதிரி 5லேருந்து 7 செகண்டுக்குள்ளே இதை பேசணும்னு சொல்லுது. மச்சி, நான் டெக் எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனால் ஒரு ஆப் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது சக்சீடு ஆகுமா ஃபெயில் ஆகுமா எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போடுறேன். பீப்புள் ஸ்டாப் ஸ்கோரிங் ஹியர் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஹூக்கு போடும்போது பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் பண்ணி ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயத்த அது சொல்லுதுங்க. ரியாலிட்டி டாக்கு 20 to 30 செகண்டு. நிறைய யூடியூப் வீடியோவில் ஃபைனல் ரிசல்ட் மட்டும் காட்டுறாங்க, ஆனால் ஸ்ட்ரகிள், எரரு, டென்ஷன் எல்லாம் மறைச்சிடுவாங்க. நான் அப்படி இல்லை மச்சி, எனக்கு கன்ஃபியூஷன் வரும், எரர் வரும், ஆனால் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்.
பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கிளியரா அதுவே வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணி நம்மளுக்கு ஒரு யூடியூப் சேனலுக்குடைய கன்டென்ட்க்கு உண்டான ஸ்கிரிப்ட்ட அதுவே குடுக்குது. நான் இத பார்த்து அப்படியே படிச்சேனாலே, நம்ப இப்போ செய்ற வேலைக்கு உண்டான இதுவும் வந்துரும். ஆனா இதையும் உங்ககிட்ட சொல்லணுன்ற எண்ணம் தான் எனக்கு. இது இந்த அளவுக்கு அவுட்புட் குடுக்கும்ன்றது உங்களுக்கு சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். அதுக்காக இது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட். மெயின் கன்டென்ட் விஎஸ் கோடு மொபைலு ஆப் ஓப்பன் பண்ற ஸ்க்ரீனு. அதாவது நம்ம என்ன ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்ண போறோம். இப்போ நான் ஒரு ஆப் டிசைன் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. ஆல்ரெடி நான் அது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அது ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் ஜெமினை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஃபைனல் ரேஞ்ச் வரைக்கும் போகும்போது ஒரு எரர் நிறைய வாட்டி வந்துட்டு இருந்தனால அப்படியே நான் டோட்டலாக அதே கான்செப்டை வச்சு சாட் ஜிபிடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஷிஃப்ட் ஆனவுடனே இப்போ அதுவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஃபுல்லாக அந்த ஆப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து சாட் ஜிபிடிக்கு நல்லாவே தெரியும். அதனால அது மூலியமா தான் நான் கோடு எழுதுறேன். எனக்கு சுத்தமா கோடு நாலேஜ் கிடையாது. ஜீரோ நாலேஜ். எனக்கு கோடு பத்தின ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாதுங்க. ஜீரோ நாலேஜ். ஆனா என்ன வேணும்ன்றது எனக்கு அதுகிட்ட பேசி வாங்க தெரிஞ்சிருக்கு. அதனால நான் அது பேசி பேசி வாங்கிட்டேன். ஆனா அதை எடுத்து நம்ம இப்போ உங்க நாலேஜுக்கு போடலான்ற ஒரு எண்ணம் தானே தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. நீ நார்மலா பேசு. இது எனக்கு புரியல. இது எரர் வருது. ட்ரை பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம நேச்சுரலா பேசணும்னு சொல்லி தருது. எண்ட் ஆஃப் சாஃப்ட் சிடிஏ. நீயும் என்ன மாதிரி பிகினர்னா நீயும் அது வி போட்டிருக்குது. நீயும் என்ன மாதிரி பிகினர்னா இந்த ஜேர்னி நம்ம 2 பேருக்கும்னு போட்டு நான் உங்களை தான் சொல்லுது. ஆக்சுவலாக நான் இப்படி சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும்ன்ட்டு அது எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐடியா கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையாகவே நான் கேட்குறேன். அது சொல்லலாம் கூட நான் கேட்குறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் புது புது விஷயங்களை இதில் மூலயமா கற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வளர்ச்சியும் நீங்கள் படிப்பையே பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் தப்பு பண்ணாலும் அது சொல்லுங்கள். எப்படி இது இப்படி செய்யக்கூடாது, இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் அதை எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அப்லோட் ஃப்ரீக்குவென்சி டெய்லி பர்ன் அவுட் வரும். ஒன் டே விட்டு ஒன் டே பெஸ்ட்டு. அது வந்து டெய்லி இந்த வீடியோஸை வந்து நம்ம மேக் பண்ண வேணாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலான்னு நம்மளுக்கு சொல்லுது. ரீசன் வந்து எடிட்டிங் டைமு, மைண்ட் ரெஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது. பேசிக் எக்யூப்மெண்ட் சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஓபிஎஸ், மொபைல் பில்டின். ஓபிஎஸ் ஆர் மொபைல் பில்டின். ஆல்ரெடி நான் பிசியில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓபிஎஸ்ல தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். மைக் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஒரு ஜெப்ரானிக்கில் ஒரு ஹெட்ஃபோன் வச்சதுலேயே மைக் ஒன்று இருக்குது என்கிட்ட. அதில் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இது எந்த அளவுக்கு அவுட்புட் வாய்ஸ் வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எடுத்த உடனே ஆரம்பிச்சிட்டேன். சரி டைம் ஆகுது நம்ம பண்ணிடலான்ட்டு நான் ஆரம்பிச்சிட்டேங்க. மொபைல் வயது ஹெட்ஃபோன் போதும். இனிஷியலி ஃபேஸ் காட்ட சொல்லுதுங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு அது ஐடியா பெருசாக இல்லைங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக நான் முகத்தை காட்டலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அது ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் அது நடக்கும். கோல்டன் ரூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இது நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. ஸோ நேச்சுரலாக இருக்குங்க. இன்னும் இவன் ஒரு 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 ஏஐ கிட்ட போயிட்டு மச்சிக்கிச்சின்னு ஒரு ஜென்ரலாக இதுவாக பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ரிலேட்டிவ் கிட்டேயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். அந்த கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க. ஆக்சுவலாக ஒரு ஏஐ வந்து ஹியூமனுக்கு ஈக்குவலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஹியூமனை விட அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் போக போக அது தெரிஞ்சுப்பீங்க. எந்த அளவுக்கு இந்த சாட் ஜிபிடியே வளர்ந்துருக்குன்றது உங்களுக்கு போக போக தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஸோ நேச்சுரலாக இருக்குதுங்க. பர்ஃபெக்ட் வீடியோ வேண்டாம். பர்ஃபெக்டாக நான் செய்யணும்னு பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனஸ்ட் வீடியோ வேணும். அதான் நான் எப்படி இருக்கணும் இந்த வீடியோ செக்ஷனில் அப்படின்றத தெளிவாக சொல்லுதுங்க. பீப்புள் வில் ஃபர்கிவ். ஆடியோ லிட்டில் பேடு, வீடியோ ரஃப்பு, பட் தே won't forgive. ஃபேக் கான்ஃபிடென்ஸ், ஆக்டிங் லைக் எக்ஸ்பர்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சேனலுக்கு ஏற்ற ஒரு விஷயங்க இது. ஆக்டிங் லைக் எக்ஸ்பர்ட்.
இங்கே நிறைய யூடியூப் சேனலில் அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்ககிட்ட ஒரு ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா அவங்க திணறுவாங்க கண்டிப்பாக. ஆனால் அவங்க வந்து இதே ChatGPT யூஸ் பண்ணி இதுக்கிட்டே கேட்டு அதை ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக அவுட்புட்டில் காட்டிடுறாங்க. ஆனால் பின்னாடி வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது, எனக்கும் ஜீரோ நாலேஜ் தான். ஆனால் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்க போகிறத உங்கள்கிட்ட காட்டணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இந்த சேனலுடைய நோக்கமாக தான். ப்ளீஸ் 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 நான் திரும்பி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திஸ் ஐடியா லாக் பண்ணலாமா மச்சி? எனக்கு கேட்குது, இந்த ஐடியாவை லாக் பண்ணி இது பண்ணிக்கலாமா, டெவலப் பண்ணலாமான்னு கேட்குதுங்க. சரிங்க, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நம்ம லாக் பண்ணிடலான்னு ஒரு மெசேஜ் போடுவோம். என்ன சொல்லுதுன்னு பண்ணலாம். பண்ணு மச்சி, லாக் பண்ணு மச்சி தான் போட்டுக்கிறேங்க. எனக்கு டைப்பிங் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியுங்க, அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு டைப் பண்ணுவேன். லாக்டு கன்ஃபார்ம் மச்சி. இப்போ இது அஃபிஷியல் பிளானு, நடுவில் ஸ்டாப் இல்லை, கன்சிஸ்டன்சி ஒன்லி. லாக்டு ஐடியா ஃபைனலு. நான் ஆல்ரெடி பண்ணுற டெக் ஜேர்னியை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறது. ஃபேக் எக்ஸ்பர்ட் ஆக்டிங் இல்லை, ரியல் ஸ்ட்ரகிள், ரியல் லேர்னிங், ரியல் வாய்ஸ். ஆனால் இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்பு தயாரிக்கிறத பற்றின விஷயங்களை ChatGPT யூஸ் பண்ணியே நான் எப்படி பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. எனக்கு கோடிங் நாலேஜ் கிடையாதுங்க, ஆனாலும் நான் அதை வச்சு ChatGPT வச்சு நான் எப்படி ஒரு ஆப்பு பண்ணலான்றதை நீங்களே கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. ப்ளீஸ் அகைன் திரும்ப திரும்ப கேட்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.